கீர்த்தனாவை தான் அவங்க பேர், தொழில்துறை அமைச்சர். அவங்க இப்போ 4 கோடி ரூபாயில் ஒரு வீடு வாங்கியிருக்காங்களாமே. ஆனால் வந்து இதில் எம்எல்ஏ நிற்கும்போது நம்மளுக்கு சொத்து காமிப்பாங்க இல்லையா, அதில் வந்து 1.5 கோடி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி எப்போ? நீங்கள் கீர்த்தனை 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆதாரம் கொடுங்கன்னு சட்டமன்றத்தில் கேட்ட மாதிரி கேட்டுருவாங்க. சிஎம் விஜய் அவர்களை வச்சு படம் தயாரிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அரசு பதவிகள் இருக்கிறாங்க. பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. நான் நிரூபிச்சிட்டா. ஜனநாயக பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா தமிழக நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அவர் ஒருத்தருக்கு தானே. அப்ப யார் சொன்னா அப்படின்னு? கோட் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி கோயிலுக்கான அறக்காவலர் நியமன குழுவில் பதவி இருக்கு. 2 பேருக்கு தானே. அப்படியா? லியோ படத்தோட தயாரிப்பாளர் ஜெகதீஷ் பழனிசாமி முதல்வரின் தனி செயலாளராக இருக்கிறாரு. அதை என்ன சொல்லுவீங்க? 3 பேருக்கு தானே. அப்படியா? பீஸ்ட் படத்தோட ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரம சம்சா தமிழக அரசின் திரைப்பட பயிற்சியாளர் நிறுவன தலைவர். 4 பேருக்கு தான் அரசு. நான் உனக்கு எடுக்கணும்னு எடுத்துட்டே இருக்கும். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து தனிநபர் தாக்குதலாக வந்து விவசாயி போய் இப்படி ஒரு விவசாயத்தை நான் பார்த்ததே இல்லை, காங்கிரீட் போட்ட விவசாயத்தை பற்றி பேசாமல் விட்டுட்டீங்க. உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு மக்கள் அனுப்பிச்சிருக்காரா? மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு போக சொன்னால் தனிநபர் தாக்குதலாக இருக்குது. குறை சொல்றது உங்களுக்கு வேற. இல்ல இல்ல குறை சொல்லல. பாட்லுக்கு 20 ரூபா வாங்குறாருங்க. அது அப்ப இருக்கு. பாட்டே பாடிட்டாரு. இப்ப தாவேக்க பாட்லுக்கு 20 ரூபா வாங்குறாருன்னு சொன்னா நான் சொன்னது சொல்லலையே. நான் சொல்றேன். நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்க. இல்ல நான் சொன்னேன்னு நான் சொல்லுவேன். தாவேக்கா மீது ஊழல் குற்றச்சாட்டு நீ முன்வைக்க, குறிப்பா ஆதவர்ஜனா மீது ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்க சார்லஸ் மார்ட்டின் வந்து எவ்வளவு காசு வாங்க? சார்லஸ் மார்ட்டின் எனக்கு கொடுத்துட்டாரா? நீங்க தானே உங்க சொந்தமா சான்றோர் மக்கள் கழகத்தை கட்சி ஆரம்பிச்சு நடத்துனீங்க. அந்த கட்சியை விட்டுட்டு சார்லஸ் மார்ட்டின் கட்சியில போய் சேர்ந்தீங்க. இப்ப வெளியில வந்துட்டீங்கன்னா ஆதவர்ஜனா பத்தி எதிர்மறையா விமர்சனம் பண்றதுக்கு சார்லஸ் மார்ட்டின் காசு வாங்கிட்டீங்களாங்கிற ஒரு கேள்வி வந்துருக்குல்ல. அப்படி பார்த்தா நான் வெளியே தானே வந்திருக்கேன். நான் அந்த கட்சியிலேயே இப்ப இருக்கேன். நான் நீங்க வெளியில வந்தா வெளியில காட்டிக்கிறீங்க. கிடையாது. அப்புறம் தாவேக்காவை பிரிச்சு மேறீங்க. ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு சொல்றேன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்றேன். 900 கோடி ரூபாய் பொய்யா சார்லஸ் மார்ட்டின் வாய் திறக்கல. ஆனா மகனா சார்லஸ் மார்ட்டின் வாய் திறக்கல. இல்ல மருமகனா ஆதவர்ஜனா வாய் திறந்துருக்காரு. அந்த 900 கோடி திமுக வாங்கினது உண்மையா பொய்யா? இல்ல சார்லஸ் மார்ட்டின் வாங்கினது உண்மைன்னு தான் சொல்றாரு. ஒரு பிரச்சார வீடியோல தெளிவா அவர் சொல்லுவார். நீங்க அந்த வீடியோல பாருங்க, சொல்லுவார். அவர் எந்த சொத்தெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு என்னங்கிறத அவரு சொல்லுவார். சார்லஸ் அவரே சொல்லுவார். அந்த வீடியோ நீங்க பாருங்க. தெரியும், நான் ஏன் சொல்லணும்? ஆடியன்ஸ் ஏமாத்திடாதீங்க. ஆடியன்ஸ் இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பதில் சொல்ல போறீங்க? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதா நாடார் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக சட்டமன்றம் பயங்கர பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் தமிழக சட்டமன்றம் இன்னைக்கு தமிழக சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக ஒரே ஒரு விஷயம், தமிழக வெற்றி கழகம் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா லைவாக மக்களும் பார்க்குற மாதிரி இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க. எதிர்க்கட்சி கேட்குற கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், யார் பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்குது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். அப்படிதான் போயிருக்கு. அது மக்களே பார்க்க. இந்த ஸ்கூல்ல பத்தி பேசுறாரு அவர் தானே பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் வந்து அந்த வீடியோ பார்த்து ஸ்கூலுக்கு ஆய்வு போனாங்க. அவர் தானே பள்ளி கல்வித்துறை இல்ல, அவங்க வந்து தொழில்துறை அமைச்சர். அந்த ஃபேக்டரி எல்லாம் போய் பார்வையிட்டாங்க. அவங்க தான் தொழில்துறை அமைச்சரா? இல்ல அவங்க வந்து வருவாய்த்துறை அமைச்சர். அப்படி யாரா கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னா ராஜ்மோகன் அதை பத்தி பேசலாம். ராஜ்மோகன் முதலமைச்சர் என்ன பேசுறோமோ அதைத்தான் ராஜ்மோகன் பேசுறாரு. சட்ட ஒழுங்கத்தை பற்றியும் இந்த இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு போதை கலாச்சாரத்தில் இருக்கின்ற ஒரு காலேஜில் இருக்கின்ற யார் என்னங்கிறத போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக அவனை அமுதங்கிற ஒரு இளைஞனை அடித்து கொள்கிறாங்க. அதுக்கு யாருக்கு உதயநிதி ஸ்டாலின் அது அரசு பொறுப்பேற்கணும்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, ராஜ்மோகன் என்ன சொல்கிறார், அது எப்படி நாங்கள் பொறுப்பேற்க முடியும், அது கோஷ்டி மோதல்னா இப்படி ஒருத்தனை 20 பேர் அடிப்பாங்க. அதுதான் கோஷ்டி மோதல்னா. இவனும் ஒரு 20 பேர் இவனும் ஒரு 20 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது வேற. ஒரு ஆளை 20 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா அது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும்? அதைத்தான் வந்து இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எப்படியும் முதல்வர் அவர்களை பேச விடக்கூடாது, பேச வைக்கக்கூடாது, நாம தான் எல்லாரும் பேசணும்னு சொல்லிட்டு அந்தந்த துறை சார்ந்து யாரும் பேசுறதில்ல. இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் எதை பற்றி பேசுகிற, விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு.
சாமித்துறை சாமித்துறை அமைச்சர். அந்த சாமித்துறை அமைச்சர் எதை பற்றி பேசணும்? அறநிலைத்துறை பற்றி பேசணும். இப்போ எப்படி கேட்டாங்களா, கோயில் நிலம் எப்படிப்பா 100 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகிறத 2 கோடிக்கு எப்படிப்பா ரெஜிஸ்டர்ப்பா? அதுக்கு பதில் சொல்லணும். தாவை காட்சியில் விலை குறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. விலை ரொம்ப கம்மியாயிடுச்சோ? ஏங்க இல்லை இல்லை, தாவே ஆட்சின்னு விலை கம்மியாகிறதில்ல. எப்போவுமே இன்னைக்கு வரைக்கும் நிலங்கள் வந்து எப்படி அதிகமாகும், ரேட் அதிகமாகும். இப்போ வரைக்கும் நம்ம தான் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். தாவே காட்சியில் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் கம்மியாகும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு கிடையாது. சட்டமன்றத்தில் வேற என்னென்ன சுவாரஸ்யம் நடந்துச்சு? ஏன்னா இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷை வந்து சாமித்துறை அமைச்சர்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசின விஷயங்கள்லாம் இதாக இருந்துச்சு. அதே இன்னொரு பக்கத்தில் ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கு நடந்த காரசாரை. அது மட்டும் இல்லை, இன்னொரு வினோத்னு ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் எந்த துறை அமைச்சர்? அந்த துறையை பற்றியில் அவர் பேச மாட்டார். முதல்வர் அவர்களை புகழ்ச்சி பாடணும்னு சொல்லி, புகழ்ந்து பாடணும்னு சொல்லி சூரியன் வந்து வேர்த்து போச்சு இந்த ஆட்சியை பார்த்து அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அதுக்கு நச்சுன்னு ஒரு பதில் ஓபிஎஸ் சொன்னார். சூரியன் பக்கத்தில் எந்த விஞ்ஞானி வந்து ஏவுகணையே பண்ண முடியாது, பக்கத்தில் கூட நெருங்க முடியாது, சூரியனை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொன்னார். இது மாதிரி சினிமா பாணியில் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது வந்து தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாணியில் ஏன் மன்மதன் நன்றி சொல்லலையா ஒரு அமைச்சருங்கிற எம்எல்ஏ கவர்னமலை எம்எல்ஏ கனிமொழி மன்மதன் நன்றி யாருக்கு? சபாநாயகருக்கு. மனமார்ந்த நன்றி கிடையாது, அப்படி இருக்கு தமிழ் அமைச்சர் மனமார்ந்த நன்றியை மன்மதன் நன்றின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மரிய வில்சன் அவரு வந்து தமிழ் வந்து தெரியும், கிறிஸ்துவத்தில் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அமைதி சொல்லி கொடுக்குறாங்க, அதை சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தா அவரோட வைரல் வீடியோ போட்டு கண்டென்ட் எடுத்து போட்டுருக்காங்க. அவங்க சொந்த அக்கா தங்கச்சிக்குள்ள ஏதோ பிரச்சனையை வந்து அடிக்க போய் வெட்டுவேன் குத்துவன்னு பேசின அந்த வீடியோவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. கெட்ட வார்த்தை. எந்த மதத்துக்கும் தமிழ் வந்து ரொம்ப இலக்காரப்படுத்தி பேசுறதோ அடுத்த நாளே வந்து மன்னிப்பு கேட்கறதோ இது எந்த விதத்தில் இது எப்படி எடுத்து? தமிழக சட்டமன்றத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவர் இப்படி பேசிட்டார், தமிழ் அவமதிச்சிட்டாருங்கிற மாதிரி தான் பார்க்கணும். அவமதிச்சிட்டார் தான். இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். அவர் கோவத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாரு பாருங்க. சட்டமன்றத்தில் சினிமா பாணிலே கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி முதல்வர் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. முதல்வர் சிஎம் வந்து அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு, யாரும் ஊழல் பண்ணக்கூடாது, யாரும் வந்து எந்த இடத்துலையும் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த அரசு அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்கினா விஜய் சரியா இருக்காரு. ஆனால் கூட இருக்கிறவங்கள கரெக்டாக இருக்கணும். சொல்றீங்க அமைச்சர்களை சொல்கிறேன். எந்த அமைச்சர் சரியா இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கீர்த்தனாவை தான் அவங்க பேர், தொழில்துறை அமைச்சர். அவங்க இப்போ 4 கோடி ரூபாயில் ஒரு வீடு வாங்கியிருக்காங்களாமே. ஆனால் வந்து இதில் எம்எல்ஏ நிற்கும் போது நம்மளுக்கு சொத்து காமிப்பாங்க இல்லையா, அதில் வந்து 1.5 கோடி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி எப்போ இங்கே கீர்த்தனா 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆதாரம் கொடுங்கன்னு சட்டமன்றத்தில் கேட்ட மாதிரி கேட்டுருவாங்க. ஒரு நிமிஷம், சட்டமன்றத்தில் அவங்க ஆதாரத்தை கேட்கட்டும், ஆதாரத்தை நம்ம கொடுப்போம், இல்லைன்னு சொல்லலை. என்னன்னு சொல்லலாம், டிஎம்கே கேதுங்க, டிபிஆர் அவரு ராஜா அவரு தானே, டிஆர்பி ராஜா அவரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கே பதில் சொல்லலையா? அவரு எம்எல்ஏவே இல்லை, எம்எல்ஏ இல்லைனாலும் கேட்கிறாருல. எம்எல்ஏ ஏங்க இன்னைக்கு ப்ரெஸ் மூலியமாக கேட்குறேன், நான் கூட கேட்குறேன், எப்படி அந்த சொத்து வந்துச்சுன்னு நம்ம கேட்குறோம். எப்படி 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அது யார் என்னன்னு விசாரிச்சிங்களா, அவங்கள வந்து கைது பண்ணிட்டீங்களா, அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஒரே ஆள் எப்படி இப்போ வந்து ரிஜிஸ்டர் மட்டும் அந்த 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியுமா? அது வாங்கினவங்க யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. அது எங்கே போச்சு? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ண கோயம்புத்தூர் ஒரு சிறுமி அது பண்ண சட்ட ஒழுங்கு பிரச்சனையாச்சு. அது மாதிரி எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் விட இன்றைக்கி சினிமா துறையில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் யாரெல்லாம் சிஎம் விஜய் அவர்களை வச்சு படம் தயாரித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அரசு பதவிகள் இருக்கிறாங்க. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, நான் நிரூபிச்சிட்டா. ஜனநாயக பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா தமிழக நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஒருத்தருக்கு தானே. அப்போ யார் சொன்னா அப்படின்னு? கோட் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி கோயிலுக்கான அறக்காவலர் நியமன குழுவில் பதவி இருக்கு, 2 பேருக்கு தானே. அப்படியா? லியோ படத்தோட தயாரிப்பாளர் ஜெகதீஷ் பழனிசாமி முதல்வரின் தனி செயலாளராக இருக்கிறாரு, அதை என்ன சொல்லுவீங்க? 3 பேருக்கு தானே. அப்படியா? பீஸ்ட் படத்தோட ஒளிப்பதிவு மனோஜ் பரமஹம்சா தமிழக அரசின் திரைப்பட பயிற்சியாளர் நிறுவன தலைவராக இருக்கு, 4 பேருக்கு தானே அரசு. நான் உன்னை எடுக்கணும்னு எடுத்துகிட்டே இருக்கணும்.
இன்னும் நிறைய இருக்கு சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து லயலோமணியை விட்டுட்டீங்க. லயோலமணி அவர் தான் வந்து அவர் கட்சியோட பொறுப்பாளர்ல இருக்கார்ல, வாரிய தலைவர் ஆயிட்டாரு. அதுவும் அதுவும் ஏங்க அரசு பதவி தானே. உங்களுக்கு அரசு பதவி தான். நான் என்னங்கன்னா ரமேஷ் இதே மாதிரி டிபேட்ல எத்தனையோ டிபேட்ல அவர் கலந்துருக்காப்புல, நல்லா எதுகு முனையோட எப்படியாவது ஒரு ரமேஷ் வயசு நல்லா- சின்ன வயசு நல்லா நல்லா பேசுவார். பேசுவாப்புல. அவரு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. சேகர் பாபு எதிர்க்க தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரே அமைச்சர் ரமேஷ் தான் அப்படின்னு ராஜ்மோகனே சொல்றாரு. ராஜ்மோகனா இன்னொரு அமைச்சர்லாம் எங்களுக்கு ரமேஷ் ஒரு ஆளை போகுது, ரமேஷை வச்சு நாங்கள் அந்த மினிஸ்டர் முன்னாள் அமைச்சர்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஹேண்டில் பண்றாங்கன்னு நான் கேட்குறேன். ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. ஒரு சட்டமன்றம் கூடுறது எதற்கு? எதிர்க்கட்சி கேள்வி கேட்கத்தான் செய்யும். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு 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 திட்டங்கள் நிறைவேற்றும் பொழுது அவங்களுக்கு எதிர்ப்பு வரும், ஆதரவும் வரும். அதுக்கும் அது மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதை பேசி தீர்க்கிற இடம் தான் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தில் நீங்கள் போய் சினிமா பாணியில் டயலாக் பேசிக்கிட்டு, சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு, சினிமா சம்மந்தப்பட்டதை பேசிக்கிட்டு, நான் என்னங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் நல்லது பண்ணணும், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவர் வந்திருக்காருன்னா அதில் எந்த விதத்தில் மாற்றம்ல அது கரெக்டு, சரியாக தான் பண்ணுறாரு. அந்த ஊழலும் பண்ணுறவங்களும் உடனே நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த அரசு பதவி சம்மந்தப்பட்ட ஏதாவது மக்கள் போய் கேட்குற விஷயமா இருக்கட்டும், பணம் வாங்க மாட்டேன்னு பயத்தில் இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற அமைச்சர்களோ இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோ சரியாக இருக்காங்களான்னா சரியாக கிடையாது. ஏதோ சைலண்ட்டான முறையில் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வாங்கத்தான் செய்கிறாங்க. வெளியே தெரியும் போது அது வந்து பெரிய இஷ்யூ ஆகும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆட்சிக்கு வந்து 3 மாத காலம்தான் ஆச்சு. அதுலேயும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஏன் கரண்ட் பில் என்னாச்சு? இப்போ நான் 17,500 பில் கட்டுறேங்க. ஒரு 6,000 5,000 தானே கட்டிட்டு இருந்தேன். இப்போ 17,000 நான் பில் கட்டியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? அது எங்கள் வீட்டுக்கு. இது வந்து கமர்ஷியல் பில்லும் கிடையாது. கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே இவ்வளோ யூஸ் பண்ணால் உங்களுக்கு இது 200 யூனிட் ஃப்ரீ சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே எனக்கே கிடையாது போது. உங்களுக்கு சொத்து வரி சென்னையில் 310 ரூபா சிங்கிள் வீடு இருக்கிறவங்களுக்கு 310 ரூபா பில்லு வந்து இன்றைக்கி 10,000 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. இதுக்கு மாநகராட்சியில் மேயருக்கும் தெரியாமல் இவங்கள உத்தரவு போடுறாங்க. ஆனால் நல்ல ஒரு விஷயம் தெரியுது. சொல்றத பார்த்தா முதலமைச்சர் விஜய்க்கே தெரியாம சொத்து வரிய சென்னையில உயர்த்திட்டாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ அப்படி கிடையாது. முதல்வர் விஜய் தானே உத்தரவு போட்டிருப்பாரு. ஆனா மேயர் பிரியாவுக்கு தெரியாதுங்கறப்ப முதலமைச்சருக்கு தெரியாதாங்கிற மாதிரி. ஆனா எங்க அண்ணன் விஜய்க்கு தெரிஞ்சிருந்தா சொத்து வரியெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்க மாட்டாரு. அப்படியா? அது மக்களுக்கு ஏங்க முதல்வருக்கு தெரியாம எப்படிங்க இதை பண்ண முடியும்? ஆதவர்ஜுனா பண்ணிட்டாருங்கிறீங்களா? ஏன் ஆதவர்ஜுனா பக்கம்? அவர் தான் முதலமைச்சருக்கு உறுதுணையா இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா முழுக்க உறுதுணையா இருக்காரு, எல்லாம் கரெக்டு. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் என்ன சொன்னார் தெரியுங்களா உங்களுக்கு? என்ன சொன்னாரு? ஆதவர்ஜுனா எங்களோட பணத்தை தான் ஆதவர்ஜுனா டிவி கேக் செலவு பண்ணுறேன்னு சொன்னார். பாண்டிச்சேரி எம்எல்ஏ, காமராஜ் நகர் எம்எல்ஏ சொன்னார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டுமா சொன்னார்? ஆதவர்ஜுனா வந்து இன்னைக்கு டிவிகேவோட மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர் தான் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாரு, எல்லா சிலையும் அவர் தான் பண்ணுறாரு, அதில் எங்களோட பணம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொன்னார். தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்கார். ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டிவிகே தலைவர் மட்டும் சரியாக இருந்தால் எந்த இதுவும் கிடையாது. இன்றைக்கி செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தார்? அதிமுக இருந்தார். அதிமுக இருக்கும்போது அவர் எந்த ஊழலும் செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? விஜயபாஸ்கர் குட்கா புகழ், அவர் எந்த இதுலேயும் செய்யலை, எந்த ஊழலும் செய்யாதவர். அவர் யார்? எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன ஊழல் செய்யாதவரா? இப்போ அதிமுக இருந்து வந்தவங்க எல்லாமே ஊழல் செய்யாதவங்களா? இன்றைக்கி டிவிகேல இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் விஜய் ஒரு பேர் என்ன, இப்போ ஒரு நெசவாளர் அமைச்சர் இருக்காரே எங்கள் ஈரோடு பகுதியை சேர்ந்தவர், விஜய் பாலாஜி சீமான் அவர்களை தெரியாதுன்ட்டு போகிறார். என்னங்க புரிதல் இருக்கு? நீங்கள் இவ்வளோ நேரமாக ஜாலியாக தாவேக்காவை கலாய்க்கிறீங்கன்னு பார்த்தேன். இப்போ சீரியஸாகவே ஊழல் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க. உண்மைதான். ஆதவர்ஜுனா உட்பட ஒட்டுமொத்த தாவேக்கா அமைச்சர்கள் மீதும் நீங்கள் தாவேக்கா நிர்வாகிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இருக்குன்னு தானே சொல்கிறேன். தாவேக்கா மீது ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் முன்வைக்க, குறிப்பாக ஆதவர்ஜுனா மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்க சார்லஸ் மார்ட்டின் எவ்வளோ காசு வாங்கினீங்க? சார்லஸ் மார்ட்டின் எனக்கு கொடுத்துட்டாரா? நீங்கள் தானே உங்கள் சொந்தமாக சான்றோர் மக்கள் கழகத்தை கட்சி ஆரம்பித்து நடத்துனீங்க. அந்த கட்சியை விட்டுட்டு சார்லஸ் மார்ட்டின் கட்சியில் போய் சேர்ந்தீங்க. இப்போ வெளியில் வந்துட்டீங்கன்னா ஆதவர்ஜுனா பற்றி எதிர்மறையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு சார்லஸ் மார்ட்டின்ட்ட காசு வாங்கிட்டீங்களாங்கிற ஒரு கேள்வி வந்துருதுல்ல. அப்படி பார்த்தா நான் வெளியே தானே வந்திருக்கேன். நான் அந்த கட்சியிலேயே இப்போ இருக்கேன். நான் நீங்கள் வெளியில் காட்டிக்கிறீங்க. கிடையாது. அப்புறம் தாவேக்காவை பிரித்து மேய்றீங்க. ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நான் என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறேன்னா,
இன்றைக்கி அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம எதிர்க்கட்சி சொல்லுது, மக்கள் அவதிப்படுறாங்க, உங்களுக்கு சென்னையில் கரண்ட் இல்லை, யாரெல்லாம் வீடியோ போட்டாங்க சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் சார், யாரெல்லாம் வீடியோ போட்டாங்களோ, யாரெல்லாம் இந்த கரண்ட் இல்லை, யாரெல்லாம் இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி, இன்னைக்கு விஜய் நல்ல பண்ணிடுவார், நல்லது செஞ்சுருவார், இந்த மக்களாக நிற்பாருன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு வீடியோ போடுறாங்க, நல்ல விமர்சனங்களை அள்ளி தெரிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த தாவேகா மேலே இன்றைக்கி நீங்கள் சார்லஸ் மார்ட்டின் எனக்கு பணம்லாம் யாரும் ஒருத்தரும் கொடுக்கல, நாங்கள் போய் சேர்ந்தது என்னமோ சேர்ந்ததா இல்லைன்னு நான் சொல்கிறீங்களா, சேர்ந்தீங்க. எதுக்காக நாம் சேர்ந்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் சார்லஸுக்கும் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதுக்காக நான் சான்றோர் மக்கள் கழகத்தை நானும் போய் இணைஞ்சு முதலில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தா அவங்களா ஃபோன் பண்ணி, இல்லை நீங்கள் இணைஞ்சதாகவே பண்ணுங்கள் போடுங்க, அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறோம் உங்களுக்குன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததுனால நாங்கள் போனோம். அப்புறம் பார்த்தா அந்த யார் எனக்கு உத்தரவாதம் கொடுத்தாலும் அந்த பொதுச்செயலரும் அன்னைக்கே தூக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்கள் வெளியில் வர மாதிரி வெளியில் வந்துட்டு தாவேக்கா போட்டு அடின்னு அடிக்கிறீங்க, ஆதோ ஒரிஜினாக்கு எதிராக விமர்சனம் முன் வைக்கிறீங்க. சார்லஸ் மார்ட்டின் காசு வாங்கிட்டு தான் தாவேக்கா ஆதோ ஒரிஜினாக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. புரிஞ்சுக்க தோணும், பார்க்க தோணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள்ட்டிருந்து நான் வெளியே வந்த உடனே வந்து நான் போய் குற்றச்சாட்டு யாரையும் எதுவும் சொல்லலை. ஏன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணும் பொழுதும் இன்றைக்கி காமராஜர் ஐயாவை வந்து அந்த காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் ஐயாவை பேர் வச்சுருக்காங்க, ஐயாவோட பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு நன்றி தெரிவித்தோம். புரியுதுங்களா? அது நன்றி தெரிவித்து நான் வீடியோவும் போட்டேன். அதே மாதிரி தாவேக்கா நல்லது செய்யும் பொழுது நாங்கள் வரவேற்கிறோம். எந்த விதத்தில், ஏன்னா தாவேக்காவில் எந்த விஷயத்தில் வரவேற்கிறீங்க? இதான் காமராஜரோட பேர் வச்சாங்க, அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு பேர் வச்சு சோறு வச்சேன்னு கேட்குறோம். இல்லை சோறு அதாங்க, காலையில் சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நான் எந்த திட்டத்தையும் தடுத்து நிறுத்தலையே, புதுசாக அவங்க திட்டத்தை கொண்டு வரல, இருந்த திட்டத்துக்கு தான் பேரை மாற்றி வைக்கிறாங்க. அதைத்தான் ஒரு பெருமையா, அது பெருமை. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தாவேக்கா அந்த திட்டங்களை தடுக்கலையே. இப்போ காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அது பேரை மாற்றி வச்சாங்க. விடியல் பயணத்தை மகளிர் பயணம்னு மாற்றினாங்க, அப்புறம் வெற்றி பயணம்னு மாற்றினாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில திட்டங்களுக்கெல்லாம் பேர் மாற்றம் செஞ்சாங்க. இன்னும் திட்டங்களை வந்து அவங்க எதையும் நிறைவேற்றல. இல்லை மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம், வாழ்த்து சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தப்பு செஞ்சாலும் நாங்கள் சொல்லத்தானே செய்வோம். ஆதவ ஒரிஜினா மட்டும் நான் சொல்லலை. ஆதவ ஒரிஜினா வந்து ஒரு தனிநபர் தாக்குதலை உள்ளே கொண்டு வர்றார் சட்டமன்றத்துக்குள்ளே. நீங்கள் அப்பாவை காணோங்கிறத அவர் பேசிட்டாரு விஜய் அவர்கள். அவர் வந்து நேரடியாக அவரும் பேசலை. முதல்வர் விஜய் என்ன சொல்கிறாரு, ஏதோ ஒரு கதையை சொல்லி அதில் அப்பாவை காணோங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். புரிஞ்சிருச்சு, அப்பான்னு சொல்கிற கிண்டல் பண்ணுறாரு. வேண்டுமென்றே உங்கள் அப்பாவை இங்கே இல்லை, வீட்டில் போய் சொல்லுங்கள், யாருக்கிட்ட அதான் யாருக்கிட்ட போயின்னு ஆதவ ஒரிஜினா சொல்கிறாரு. ஏமா அவர் சொல்கிறாரு, உங்கள் மாமனாரை கேட்டால் தெரியும்னு அவர் ஒரு விஷயம், 900 கோடி யார் வாங்கினா என்னங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இவர் அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு, உங்கள் அப்பாட்ட கேட்டால் தெரியும், அவங்கள தான் பேசிக்கிட்டாங்க, எனக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. எனக்கு எந்த சொத்தும் இல்லை, எந்த பதவியிலும் இல்லை, எந்த கம்பெனியும் நான் நடத்தலைன்னு சொல்கிறாரு. ஆனால் சார்லஸ் மார்ட்டின் அதை சொல்லி இவர் யார் என்னங்கிறது அவர் ஒரு மேடையில் ஒரு பிரச்சாரம். 900 கோடி ரூபாய் பொய்யா? சார்லஸ் மார்ட்டின் வாய் திறக்கல, ஆனா மகனா சார்லஸ் மார்ட்டின் வாய் திறக்கல, இல்ல மருமகனா ஆதவ ஒரிஜினா வாய் திறந்திருக்காரு. அந்த 900 கோடி திமுக வாங்கினது உண்மையா பொய்யா? இல்ல சார்லஸ் மார்ட்டின் வாங்கினது உண்மைன்னு தான் சொல்றாரு. உண்மைதான் சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டு அவங்க எங்க நன்கொடை கொடுக்கறத எப்படிங்க, எந்த கட்சி நன்கொடை வாங்காம இருக்கு? அப்புறம் ஆதவ ஒரிஜினா குற்றச்சாட்டு, ஆதவ ஒரிஜினாவை குற்றச்சாட்டத்தில் அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உங்க அப்பாவுக்கு இவர் சொல்றாரு, உங்க மாமனார் கேட்டா தெரியும்னு சொல்லும் பொழுது, ஏன் உங்க அப்பாவுக்கும் தெரியும், உங்க அப்பா கேளுங்கன்னு ஆதவ ஒரிஜினா சொல்றாரு. அதுக்கு சார்லஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இவர் என்ன சொல்கிறாரு, எந்த கம்பெனி நடத்தலைங்கிற, எந்த நிர்வாகம் நடத்த, ஒரு அமைச்சர் எந்த கம்பெனி நடத்தலை, எந்த நிர்வாகம் நடத்தலை, என் மேலே எதுவுமே சொத்துக்கிட்டு எதுவுமே கிடையாது காமிச்சிருக்காரு. அதுக்கு சார்லஸ் சொல்லிட்டாரு. ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பிரச்சார வீடியோவில் தெளிவாக அவர் சொல்லுவார். நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்க, சொல்லுவார் அவர் எந்த சொத்தெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு என்னங்கிறத அவர் சொல்லுவார். சார்லஸ் அவரே சொல்லுவார். அந்த வீடியோ நீங்க பார்த்து தெரியும், நான் ஏன் சொல்லணும்? இல்லை நான் அது வந்து ஆடியன்ஸுக்கும் தெரியும், ஏன்னா அவ்வளோ வைரலாக போச்சு அந்த வீடியோ. இவர் என்னைக்கு என் மேலே எனக்கு இல்லை சொல்லிடுறேன், சட்டமன்றத்தில் பேசுனதுல அவரு ஆதவ ஒரிஜினா பேசின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த நிர்வாகமும் கிடையாது, எந்த கம்பெனி நான் நடத்தலை,
அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீடியோவை எடுத்து அதை கட் பண்ணி சார்லஸ் அவர்கள் பேசின வீடியோவை எடுத்து போடுறாங்க. சார்லஸ் மார்ட்டின் போட்டதை எடுத்து போடுறாங்க. அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாச்சு. பிரச்சாரத்தில் என்ன பேசுனாரு கேட்குறேன். அது இப்போ அந்த வீடியோ பார்த்தா தெரியும். நீங்க சொன்னா என்ன, நான் என்ன சொல்ல போறேன், அவங்க வீடியோ பார்த்தா தெரிய போகுது. அவங்க அது குடும்ப பிரச்சனையை அது பொது வெளியில் பேசுகிறாங்க. புரியுதுங்களா? நான் எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, இல்ல 900 கோடி விஷயத்துல மாமனார் ஆதோர்ஜுனா மாட்டி விட்டாருன்னு சொல்ல வரீங்களா, இல்ல மு க ஸ்டாலின் ஆதோர்ஜுனா மாட்டி விட்டாருன்னு சொல்ல வரீங்களா, என்ன சொல்ல வரீங்க? என்னன்னா சட்டமன்றத்தில் அதுவா பேசணும், நம்ம சட்டமன்றத்தில் அதை பற்றியே நம்ம மக்கள் பேசணும், பிரச்சனை பத்தி மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும். நான் அதனால தான் நான் ஆதவர்ஜுனா மற்ற அமைச்சர்களை பற்றி நீ வந்து இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து தனிநபர் தாக்குதலாக வந்து விவசாயி போய் இப்படி ஒரு விவசாயத்தை நான் பார்த்ததே இல்லை, ரோடு காங்கிரீட் போட்ட விவசாயத்தை பற்றி பேசாமல் விட்டுட்டீங்கன்னு. உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு மக்கள் அனுப்பிச்சிருக்காரா? மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு போக சொன்னால் தனிநபர் தாக்குதலாக இருக்குது. நீ அவங்க கேட்ட கேள்வி என்ன, விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க ஏன் பண்ணலன்னு கேட்டால், நீங்கள் காங்கிரீட் போட்டு நீங்கள் போய் அதெல்லாம் விவசாயிலாம் கேட்கல, அப்படி ஒரு விவசாயி இருந்தாரேன்னு சொல்லி நீங்கள் சட்டமன்றத்தை பேசினா அறநிலைத்துறை அமைச்சருக்கும் இந்த விவசாயி சம்மந்தப்பட்டதுக்கு எதுக்கு உங்கள் துறையை பற்றி பேசுங்கிற. உங்கள் துறையில் விட்டுறீங்க, கீர்த்தனா அவங்க துறையை விட்டுறாங்க. இன்றைக்கி 4வது இடத்துல இருந்த பொருளாதாரத்தில் இன்றைக்கி 17வது இடத்துல இருக்கிறத பேப்பரில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் பார்க்குறோம். அதை பற்றி பேசுங்க. அதுக்கான வேலைகள் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒவ்வொரு துறைக்கும் மின்சாரத்துறை என்ன பண்ணுது, மதுவிலக்குத்துறை என்ன பண்ணுது, மதுவிலக்குத்துறை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போடுறாங்களாம், நம்மளால பர்ச்சேஸும் பண்ணுறாங்களா, அங்கே போனால் சரக்கு இல்லைங்கிறாங்களாம். புரியுதுங்களா? ஸ்டாக் இல்லைங்கிறாங்க, அது எங்களுக்கே தெரியாதுன்னு அவங்க சொல்கிறாங்களாம். 10 ரூபாய்க்கு 20 ரூபா வாங்குறாங்களாம். இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. வாங்குறதே இல்லை, நிப்பாட்டி இல்லை ஒரு ஏங்க எத்தனையோ பேர் 3 நாள் கடையை போனாங்க, மறுபடியும் குறை சொல்றது உங்களுக்கு வேற. இல்லை குறை சொல்லலை, பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாருங்க. அது அப்படி இருந்துருக்கு. 10 ரூபா பாட்டே பாடிட்டாரு, இப்ப தாவேக்க பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாருன்னு சொன்னா நான் சொன்னதை சொல்லலையே, நான் சொல்றேன். நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்க. இல்லை நான் சொன்னேன்னு நான் சொல்லலை. நான் வீடியோவில் பார்க்குறேன், அந்த குடிமகன்கள் போடுறாங்க வீடியோ, அதில் பார்க்குறோம், பேட்டி எடுக்கிறாங்க. உங்கள் மாதிரி ஊடகத்துறை போய் அங்கே கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. 20 ரூபா வாங்குறாங்க, முதலையாவது 10 ரூபா வாங்கிட்டு தான் இப்போ 20 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கேட்டால் நாம் எப்படி இந்த பாட்டில் பொறுக்கிறவங்களுக்கு நான் காசு கொடுக்குறது, எப்படி இந்த மெயின்டைன் பண்ணுறது, இவங்களுக்குலாம் யார் இறக்குற கூலி ஏற்றுக்கூலியில் யார் கொடுப்பா, இதெல்லாம் நான் என் கை காசில் இருந்து போடுறேன்னு சொல்கிறாங்க. 3 நாள் தான் கடை பூட்டியிருந்தாங்க, அதுக்கு 4வது நாள் கடை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு எங்கள் ஈரோடு பகுதியிலேயே சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. என்னதான் முதல்வர் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டாலும் இங்கே இருக்கிற அமைச்சர்களும் இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களும் தன்னோட வேலையை பார்க்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி அதிமுகலேருந்து போனவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை அதிமுகலேருந்து போனவங்க செய்வாங்க. அமைச்சருக்கு இதெல்லாம் இப்படிலாம் வந்தீங்கன்னா இப்படிலாம் பணம் வரும், இவங்கெல்லாம் கமிஷன் கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. முதல்வர் அவர்களுக்கு தெரியாமல் போகும், அவ்வளோதான். சிஎம் அவர்கள் தெளிவாக இருக்காப்புல, நான் எந்த ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வரணும் எல்லாமே, ஆனால் எல்லாரும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். எங்கேயோ தாவேக்கா நிர்வாகி உங்களுக்கு நிதியில் நடந்திருக்கு. உங்களுக்கு நான் ஒரு நிதி காட்டுற பாருங்க. எல்லா பக்கமும் பாலியல் வன்கொடுமைகளில் இன்னைக்கு நெல்லை மத்திய மாவட்ட பாளையங்கோட்டை தொகுதி தாவேக்கா கொள்கை பரப்பு அணி மாவட்ட அமைப்பாளர் ராஜனின் மகன் அந்தோணி ஜீசஸ் ஆல்வின் மற்றும் நண்பர்களோடு சேர்ந்து 150 கிராம் கஞ்சா, 10 பாக்கெட் மெத்தப்பட்டவைகள், அந்த பவுடர் அந்த சம்மந்தப்பட்டது நெல்லை மாவட்டத்தினர் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போல் லஞ்சம் வாங்கி கைதான நிர்வாகின்னு சொல்லி அன்றைக்கி வீடியோவே வந்துச்சு. லஞ்சம் வாங்குறாரு அவர் உடனே கைது பண்ணுறாங்க. அவங்க மனைவிக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க, அவர் இருந்த பொறுப்பு கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் பொறுப்பு அவங்க மனைவிக்கு கொடுக்குறாங்க, ஹேமாவதிக்கு கொடுக்குறாங்க. இப்போ யாரை ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்துறாங்களா? இதெல்லாம் விஜய்க்கு தெரியாமல் நடக்குதா? ஆமாம், விஜய்க்கு தெரியாமல் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு தெரியாது, விஜய்க்கு தெரியாம நடக்கிற வாய்ப்பு அல்ல. விஜயே உதயநிதியை கலாச்சிருக்காரு, டெய்லி பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லையான்னு. அப்ப விஜய் பேப்பர் படிக்கிறாருன்னு தானே அர்த்தம். பேப்பர் பார்த்தாவது விஜய் விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. ஓ, நமக்கே தெரியாம நம்ம கட்சி பாருங்க. ஒரே ஒரு விஷயம், விஜய் அவர்கள் முதல்வர் அவர்களால் மட்டும் இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமான்னு முடியாது. அதுக்கு கீழே இருக்கிற ஒரு பில்லர் மாதிரி ஒரு 10 அமைச்சர் 19 அமைச்சர் இருக்காங்கன்னா அவங்களோட மூலிமா தான் செய்ய முடியும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சித்திக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்கார், நிதித்துறை செயலாளர் பேட்டி கொடுக்குறார். என்ன சொல்கிறார், 1,22,00,000 கோடி கடன் இந்த ஆண்டு வாங்க போகிறோங்கிறார். இந்த வருஷம் 50 வருடத்திற்கு இந்த கடனை அடைக்கவே முடியாதுன்னு சொல்கிறார். அப்போது எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக 50 வருஷத்துக்கு அப்புறம் அடைச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது நான் 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அப்போது என்ன ஆகுது, இவங்க ஜெயிக்கிறதுக்காக வாக்குறுதிகளை வாரி வழங்கிட்டாங்க. ஜெயிப்போங்கிற நம்பிக்கை யாருக்கும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன் இன்றைக்கி சதாநாடார் மட்டும் டிவிக்கு தோற்றுறோம், ஒரு ஜெயித்து தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லலை.
அனைத்து ஊடகமே அதான் சொன்னுச்சு. ரங்கராஜ் பாண்டாவே அதான் சொன்னார். 10 சீட்டு ஜெயிச்சா நான் இந்த அரசியலே பேச மாட்டேன்னு சொன்னார். இந்த மாதிரி எத்தனையோ ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுனாங்க, செஞ்சாங்க. ஏன் விஜய் அவர்களுக்கே தெரியாது இத்தனை சீட்டு நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு. அதனால வாக்குறுதிகளை வாரி வழங்கினாங்க. இன்றைக்கி மக்கள் கேள்வி கேட்பாங்க. கடந்த இன்னும் 4 வருஷம் இருக்குது. இந்த 4 வருஷத்தில் கடைசி வருஷத்துலையாவது இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினா தான் அடுத்த தடவை ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி சூழல்லாம் இருக்குது. இன்னும் எவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு தெரியாது. இன்றைக்கி எவ்வளவோ ஒரு ரத்த கொலை நடக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் ஒரு லவ் பண்ணவங்களை வந்து ஒரு பையன் கத்தியால் வெட்டி அம்மாளையும் மகளையும் கொல்றான். அது எப்படி எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி அமைச்சர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த அமைச்சர்களே தப்பு பண்ணும்போது இன்றைக்கி கில்லி சரத் அவர் என்ன பண்ணார், மாத்திரை இப்படி கொட்டணுன்னு சொல்லி ஒரு விளக்க வீடியோ போட்டார். இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் நடக்குமா? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு விஜய் கூப்பிட்டு கண்டிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சரி, கண்டிக்கிறது மட்டும் இல்லை. இன்னைக்கு இதே ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அமைச்சர் தப்பு பண்ணிட்டா இதே செங்கோட்டையன் இப்போதைக்கு கில்லி சரத்குமாரோ இல்லை கூட இருக்கிற ஏதாவது அமைச்சர்களோ எம்எல்ஏக்கள் தப்பு பண்ணியிருந்தா அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏற்கனவே மெஜாரிட்டி இல்லை. நடவடிக்கை எடுத்து நீங்க கட்சி விட்டு நீக்கிட்டாலோ எம்எல்ஏ பதவி வச்சாலோ ஏற்கனவே மெஜாரிட்டி இல்லாதப்போ ஆட்சியை கவலக்கூடிய அபாயம் இருக்குல்ல விஜய்க்கு. அதனால விஜய் கண்டுக்காம இருக்காரா? நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்சி கவுந்து போகிறோம் அப்படிங்கிற இதில் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சரி ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுதோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு அமைச்சரை முன்மாதிரியாக இருக்கிறத 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய்க்கு மெஜாரிட்டி இருந்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி சம்பந்தப்பட்ட அமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா உண்மையாலுமே நாங்களே வந்து பாராட்டியிருப்போம். இந்த கில்லி சரத்து பண்ண விஷயமா இருக்கட்டும். இன்னைக்கு இதே ஜெயலலிதா இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்களை செங்கோட்டை மேல நடவடிக்கை எடுத்து 1 வருஷம் கட்சியிலேயே அவர் இல்லைங்க. அவர் பாட்டுக்கு அவங்க எந்த பொறுப்புலையும் இல்லை, அமைச்சர் பதவி எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தார். அப்படி இருக்க வச்சிருந்தது அம்மா. உடனே ஏதாவது தப்பு பண்ணால் உடனடி நடவடிக்கை. அதுதான் வந்து ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்கிறதுக்கு சரியான ஆள் ஜெயலலிதா அம்மா. அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி திமுகவாக இருக்கட்டும் அதிமுக உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இன்றைக்கி தோப்பு வெங்கடாச்சலம் அவர் மாவட்ட செயலர் பொறுப்பில் இல்லை. இப்போ அவர் தாவே கேட்ட இப்போ கட்சிக்கு போகிறேன்னு பேசினாரா இல்லை? ஏன்னா பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அவர் 9000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்காரு. இல்லை மறுபடியும் அதிமுக போனால் சீட்டு கொடுப்பீங்களான்னு பேசினாரா? ஏதோ ஒரு ரிப்போர்ட் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி மாவட்ட பதவியிலிருந்து தோப்பு வெங்கடாச்சலத்தை எடுத்து விட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தாவேக அரசு நல்லது செய்தால் நாங்கள் பாராட்டுவோம், தவறு செய்தால் சுட்டி காட்டுவோம். அது எந்த தவறும் இல்லையே. விஜய் மட்டும் முதலமைச்சராக விஜய் மட்டும் சரியாக இருக்கார், கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சரியில்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. முதலமைச்சர் விஜயோட கவனத்துக்கு இந்த வீடியோ போய் சேரணும், அவர் சரியான நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.